வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டு ஐயப்பன் பூஜை. வருஷ வருஷம் பூஜை வைப்பாங்க. தவறாமல் வருஷ வருஷம் பூஜை கண்டிப்பாக நடக்கும். அதேமாதிரி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவ்வளோ ஒரு அட்டகாசமான விதவிதமான பாட்டு. பார்த்திங்கன்னா விநாயகர், ஐயப்பன், முருகன், அப்புறம் பார்த்திங்கன்னா தலவாழை இலை போட்டு பழங்கள், பழக வகைகள், அப்புறம் இந்த நெல், அதாவது ஒரு கிண்ணத்தில் நெல் வச்சு, இதுதான் மஞ்சமாதா கோவில், மாளிகைப்புறம் கோயில், மஞ்சமாதா கோயில். சபரிமலை போனால் அதுக்கு உண்டான கோயில் இருக்குது. ஒரு சில பேர் சபரிமலை போயிருப்பாங்க, மஞ்சமாதா கோயில் என்னென்னு தெரியாது, மாளிகைப்புறம் கோயில்னு தெரியாது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வாழைக்கண்ணை வெட்டி வச்சுட்டு அதுக்கு பேர் தான் வாவர் சாமி, எருமேலியில் இருக்கிற வாவர் சாமி. அப்புறம் பார்த்திங்கன்னா பூவு பார்த்திங்கன்னா சம்மங்கி பூவு, அப்புறம் ஐயப்பனுக்கு ரோஸ் பூவு, இதெல்லாம் துளசி பூவு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. விளக்கு, நெய் விளக்கு 3, ரோஸ் கலர் ரோஸ் பூவு, அப்புறம் சம்மங்கி பூவு, அப்புறம் எல்லோ கலர் பூவு, 3 சம்மங்கி பூவுங்க, அப்புறம் ஒரு துளசி மாலை, அப்புறம் செண்டு மல்லி மாலை, அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் பூவு. கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய்க்கு பூவே வாங்கியிருப்பேன். அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா தாமரை, இதெல்லாம் சேர்ந்து தான் ஐயப்பன் பீடம் செட் பண்ணுறக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே நெய் விளக்கு, அப்புறம் 18ஆம் பள்ளியில் பார்த்திங்கன்னா பெரிய கார்த்திகை விளக்கு, இந்த பக்கம் 18, அந்த பக்கம் 18, 36, அப்புறம் துளசி மணி, விடுபூ மாலை, நடுவில் பார்த்திங்கன்னா ரோஸ் பூவு. அதாவது படி அலங்காரமே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பண்ணியிருப்பாங்க. பீடை செட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட, பீடன்னா ஐயப்பனோட அலங்கார போட்டோ வச்சு பண்ணுறது பீடம், அது செட் பண்ணுறதுக்கு 2.5 மணி நேரம். அப்புறம் இளநீ, பழ வகைகள், அன்னாச்சி பழம், அப்புறம் வாழைப்பழம் 3 சீப்பு, இளநீ, மொத்தம் கிட்டத்தட்ட 5 இளநீ 6 இளநீ. பாருங்கள், கீழே 2 விளக்கு. அதாவது படிப்பாட்டு பாடும்போது தான் இந்த விளக்கு பற்ற வைக்க முடியும். பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டு பூஜையில் நடைபெற்ற அலங்காரங்கள், ஐயப்பன் அலங்காரங்கள். இப்படி தான் நாங்கள் பூஜை பண்ணுவோங்க. ஒரு சிலர் எப்படி வேணால் பூஜை பண்ணலாம். நாங்கள் வருஷம் எங்கள் வீட்டில் மறக்காமல் ஐயப்பன் பூஜை கண்டிப்பாக வைப்பேங்க. அது வைக்காத நாளே கிடையாது. அது தவறாமல் எப்பவும் வருஷம் நடைபெறும். இப்படி தான் பீடம் செட் பண்ணி வைக்கப்பட்டது. இது அன்றைக்கி போட முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும். ஒரு 3 நாள் வேலை, அதனால் போட முடியல. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால் இளநீ பாருங்கள். இதெல்லாம் பீடம் கலைக்கும் போது எல்லா பிரசாதமே பக்தர்களுக்கு கொடுத்துருவோம். நாங்கள் ஒன்றக்கூடி வச்சுருக்க மாட்டோம். எங்கள் வீட்டில் நடைபெற்ற ஐயப்பன் பூஜை அலங்காரங்களை பாருங்கள். இது ஒரு ஆன்மீக பக்தராக இருந்தால் பார்த்து ரசிக்கலாம். குடும்ப கதை பார்க்குறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்க வேண்டாம், அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இது ஒரு ஆன்மீக சம்மந்தமான வீடியோ. அவங்க பிடித்திருந்தால் பார்க்கவும். நன்றி, வணக்கம்.